மின்னல் மின்னுகிற நேரத்தில் ஒரு இளம்பிள்ளை மத யானையின் மீது வேலை தூக்கி எறிந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்தி சென்றதையும் சிவிகைக்குள்ளிருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின. அந்த பிள்ளைக்கு ஏதும் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகையிலிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள். அந்த சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூன்யமாக காணப்பட்டது. ஒரு ஈ காக்கை அங்கே கிடையாது. பல்லக்கிலிருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்து கொண்டு அன்பு கனிந்த குரலில், பயமாய் இருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார். இல்லவே இல்லையப்பா, பயமில்லை என்றாள் சிவகாமி. பிறகு அவள், நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி இருக்காவிட்டால் நம்முடைய கதி என்னவாயிருக்கும் என்றாள். பல்லக்கு சுக்குநூறாயிருக்கும் என்றாள் தந்தை. ஐயோ என்றாள் அந்த இளம்பெண். அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டமெடுக்க சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டிற்குள் ஓடி தப்பியிருக்கலாம். ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர். ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார். இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவிகையண்டை வந்தார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள். சிவகாமி, இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை. நாம் போகலாம். எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்து விடுகிறது என்றார். தந்தையும் மகளும் சிவிகைக்குள்ளேற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகி கொண்டார்கள். மகேந்திர மகாபல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் என்பதனை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்தனர். சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மீண்டும் சந்திப்போம் அடுத்த சிவகாமியின் சபதத்தில்.